ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். விஞ்ஞானம் சனகமுகோதிதம் दधानः विज्ञानं सनकमुखोदितं ददानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी तत्तादृक्पृथुवपुरीश सत्वरं मे तत्तादृक्पृथुवपुरीश सत्वरं मे रोगौगं प्रशमय वातगेहवासिन् रोगौघं प्रशमय वातगेहवासिन् विज्ञानं शनकमुखोदितं दधानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी विज्ञानं सनकमुखोदितं ददानः स्वात्मानं स्वयमगमो वनान्तसेवी तत्तादृक्पृथुवपुरीश सत्वरं मे रोगौगं प्रशमय वातगेहवासिन् तत्तादृक्पृथुवपुरीश सत्वरं मे रोगौघं प्रशमय वातगेहवासिन्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சனகமுக உதித்தம், சனகர் முதலான 4 ரிஷிகளும் திருவாய் மலர்ந்தருளிய விஞ்ஞானம் மெய்ஞானத்தை ததானக மனத்தில் கொண்டு வனாந்த சேவி வனம் சென்று தவத்தில் ஈடுபட்டு ஸ்வாத்மானம் உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஸ்வயம் அகமக நீங்கள் அடைந்தீர்கள். தத்தாத்ரிக் அத்தகைய பிருத்துவபுரீச பிருத்துமன்னனின் வடிவம் கொண்ட ஈசா வாதகேகவாசின் வாயுக்ஷேத்திரத்தில் கோயில் கொண்டவரே குருவாயூரப்பா மே எனது ரோகௌகம் நோய்க்கூட்டத்தை சத்வரம் விரைவாக பிரசமய அழித்தருளுங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். விஞ்ஞானம் சனகமுகோதிதம் ததானஹ ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்தசேவி தத்தாத்ருக்பிருதுவபுரீச சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகேகவாசின். சனகாரியர்கள் பிருத்துவுக்கு மெய்ஞானத்தை உபதேசித்தார்கள். அதை அப்படியே உள்ளத்தில் தேக்கிக் கொண்டு வனம் சென்று தவத்தில் ஈடுபட்டு உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தீர்கள். அத்தகைய புகழ்பெற்ற பிருத்து மன்னராக அவதாரம் எடுத்துக்கொண்ட குருவாயூரப்பா நீங்களே என் நோய்க்கூட்டங்களை எல்லாம் விரைவாக அழித்தருள வேண்டுமென்று பிரார்த்தித்து பட்டத்ரிகள் தசகத்தை முடிக்கிறார். இந்த பிருத்துவோட சரித்திரத்தை படிக்கிறதுனால பல நன்மைகள் உண்டாகும்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கருத்தூன்றி ஒரு தடவை முழு தசகத்தையும் பாராயணம் செய்வது நல்லது.